காலையில் எந்திரிக்கீங்க, எந்திரிச்சவொடனே இறைவனை நினைத்து கொண்டே எந்திரிக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சு விடும் பொழுது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். குளிக்கும் போது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சாப்பிடும் போது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அலுவலகத்துக்கு போய் நீங்க பணி செய்யும் போது இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். முடியுமான்னா முடியும். பழகிட்டீங்கன்னா அது மனசு அது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லா செயல்களையும் செய்யும் பொழுதும் இறைவனையை நினைத்து கொண்டே செய்தீர்களே ஆனால் மனம் சிறிது சிறிதாக அந்த முளையில் கட்டப்பட்ட மாடு ஒவ்வொரு சுற்றுக்கும் அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்து இறைவனோடு போய் இணைவதைப் போல நீங்கள் இறைவனையே நினைத்து கொண்டு எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருந்தால் அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போய் இறைவனை முழுதாக பற்றி